வணக்கம். கேபிஎன் ரூஃபிங் செட். இந்த ஃபார்ம் ஆனது ஆட்டுக்காக அமைச்சு கொடுத்துருக்கோம். இந்த ஃபார்ம் இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா சிவகாசி. இதோட சைஸ் 26க்கு 84, டோட்டலாக 2184 ஸ்கொயர் ஃபீட்டு வருங்க. ஃப்ளோர் ஹைட்டு 6 அடி, சைடு ரூஃப் ஹைட்டு 8 அடி, டோட்டலாக 14 அடி வச்சுருக்கோம். இந்த ஃபார்ம் கிழக்கு திசையை பார்த்து போட்டிருக்கோம். இதில் நம்ம என்ன ஒர்க்கு பண்ணியிருக்கோம்னா, ரூஃபிங் சீட், ஸ்லாட்டர் பிளாஸ்டிக், ஃபீடர் ட்ரே, ட்ரிங்கர், வாட்டர் டேங்க், ரேம்ப்பு, பார்ட்டிஷன் இன்க்ளூடிங் பண்ணி கொடுத்துருக்கோம். இது இல்லாமல் வாட்டர் டேங்க்கு ஸ்டாண்டு செஞ்சு கொடுத்துருக்கோம். இதோட ஹைட்டு பார்த்திங்கன்னா 6 அடி. உங்களுக்கே தெரியும், தலை இடிக்காத அளவுக்கு உள்ளே போயிட்டு வெளியே வரலாம். வேலை செய்கிறவங்களுக்கும் ஈஸியாக இருக்கும். எந்த கஷ்டம் இல்லாமல் வேலை செய்யலாம். நம்ம பண்ணுறது எல்லாமே போல்நட் டைப்பில் தான். ஃபியூச்சரில் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஃப்ளோர் கலர் பார்த்திங்கன்னா க்ரீன் வித் ரெட்டு போட்டிருக்கோம். ஆடு நிற்கிறதுக்கு க்ரீனும் வலிக்கு ரெட்டும் யூஸ் பண்ணியிருக்கோம். ரூஃபில் சீட்டு கலர் பார்த்திங்கன்னா க்ரீன் வித் ஆஃப் ஒயிட் யூஸ் பண்ணியிருக்கோம். பைப்பு ஸ்ட்ரக்சர்ஸ்க்கு பிளாக் பெயிண்ட்டு அடித்து கொடுத்துருக்கோம். நம்ம செஞ்ச எல்லா செட்டுமே மோஸ்ட்லி இந்த மாடலில் தான் இருக்கும். ரேம்பில் ஆடு ஈஸியாக ஏறி இறங்குற மாதிரி வச்சுருக்கோம். டிகிரி கம்மியாக வச்சா ஆடால் ஏற முடியாது. கிழக்கு மேற்கில் மட்டும் 4 அடி கேப்பு விட்டுட்டு க்ளோஸ் பண்ணியிருப்போம். என்ன காரணம்னா, சூரியன் தான். காலையில் வெயிலும் மாலையில் வெயிலும் டேரெக்டாக செட்டுக்குள்ளே விழும். அப்படி இருக்கும்போது ஆட்டுக்கும் கஷ்டம், பராமரிக்கிறவங்களுக்கும் கஷ்டமாக இருக்கும். இந்த செட்டில் பார்த்திங்கன்னா ஒரு ரேம்ப் வச்சுருக்கோம். ஃப்ரண்டில் டபுள் டோர் போட்டிருக்கோம். சைடில் பார்த்திங்கன்னா மலைச்சாரை உள்ளே வரக்கூடாதுன்றதுக்காக 3 அடி வெளியில் இழுத்துருப்போம். இந்த பக்கம் 3 அடி இருக்கும், அந்த பக்கம் 3 அடி இருக்கும். இந்த ஃப்ரண்ட் பேக் மட்டும் 4 அடி விட்டுட்டு பேலன்ஸை க்ளோஸ் பண்ணியிருப்போம். ஆடு போயிட்டு வர்றதுக்கு 4 அடி வழி வச்சுருக்கோம். ஒவ்வொரு பார்ட்டிஷனுக்கும் தனித்தனியாக ட்ரிங்கர் வச்சுருக்கோம். வாட்டர் டேங்கில் இருந்து யூபிசி பைப் மூலமாக தண்ணியை ட்ரிங்கருக்கு கொண்டு வந்து சேர்க்குறோம். ஒவ்வொரு பார்ட்டிஷனுக்கும் அகலம் 3 அடியில் டோர் வச்சுருக்கோம் வித் லாக்கோட. ஃபீடர் ட்ரை நல்ல வெயிட்டு தாங்குகிற குவாலிட்டியில் போட்டிருக்கோம். வெயிட்டு கூட இருக்கிற ஆடெல்லாம் ஏறும்போது உடையாமல் இருக்கும். ஸ்டார்டட் பிளாஸ்டிக் 1 அடிக்கு 2 அடி பிளாஸ்டிக் யூஸ் பண்ணியிருக்கோம். இதோட கேப்பு பார்த்திங்கன்னா 15 mm வரும். அப்போ தான் ஆட்டோட வேஸ்ட்டு ஈஸியாக கீழே விழுங்க. சில பேருக்கு டவுட் வரும், குட்டியோட கால் மாட்டிக்கும்னு. அதெல்லாம் மாட்டிக்காதுங்க. ஏன்னா நம்ம நிறைய ஃபார்மில் பண்ணி கொடுத்துருக்கோம். அடுத்ததாக கலர். இதில் ஒரு 7 கலர் கிடைக்கும். லைட் க்ரீன், டார்க் க்ரீன், ரெட்டு, ப்ளூ, பிளாக், கிரே, ப்ரௌன் அப்படின்னு கிடைக்கும். மோஸ்ட்லி கிளைண்ட் விரும்புகிறது பார்த்திங்கன்னா க்ரீன், ரெட்டு, ப்ளூ. அவங்க விருப்பப்படியே போட்டுருவோம். இவங்க ஃபஸ்ட்டு பேஜாக கொடியாடு ஒரு 30 ஆடு விட்டுருக்காங்க. குட்டி போடுற ஸ்டேஜில் வாங்கியிருக்காங்க. அடுத்ததாக பைப்பு பார்த்திங்கன்னா அப்போலோ கம்பெனி பிராண்டட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஃபுல்லாக ஹெவி தான். ஃப்ளோருக்கு கீழே சேனல் யூஸ் பண்ணியிருக்கோம். அது மேலே ஃப்ளாட் வச்சு ஸ்லாட்டர் பிளாஸ்டிக் ஒட்டியிருக்கோம். அதுபோல் புஷான் ஸ்டீல் சீட்டு தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இதோட திக்னஸ் பார்த்திங்கன்னா 0.47 mm திக்னஸ்ஸு. டாட்டா கம்பெனியோட பிராண்டட் தான், ஒன் ஆஃப் கம்பெனி தான் இந்த புஷான். சில பேர் JSW சீட்டு கேட்பாங்க. எல்லா குவாலிட்டிலையும் நம்ம போட்டு கொடுக்குறோங்க. லாஸ்ட்டாக நம்ம சேனலில் வீடியோ போட்டது 2 பார்ட்டிஷன் உள்ள ஃபார்ம். அது இப்போ பார்க்குறது 12 பார்ட்டிஷன் உள்ளது. லெஃப்ட் சைடு 6 பார்ட்டிஷனும், ரைட் சைடு 6 பார்ட்டிஷனும். ஒவ்வொரு பார்ட்டிஷனுக்கும் 9லேருந்து 10 பெரிய ஆடு விடலாம். இது இல்லாமல் குட்டியும் விட்டுக்கலாம். ஆடு இறை சாப்பிட்றது தான் கணக்குங்க. ஒவ்வொரு ஆட்டுக்குமே 18 அடியிலேருந்து 20 அடிக்குள்ளே 20 அடி ஸ்பேஸ் தேவைப்படுதுங்க. பெயிண்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு கோட்டு ப்ரைமரு, ஒரு கோட்டு கலர் அடித்து கொடுத்துருக்கோம். பார்ட்டிஷனுக்கு ஃபுல்லாக வெல்டு மஸில் போட்டிருக்கோம். இதோட ஒயர் திக்னஸ் பார்த்திங்கன்னா 4 mm. கேப் பார்த்திங்கன்னா 2 இன்ச்சுக்கு 2 இன்ச்சு வரும். சில பேருக்கு வெல்டு மஸுக்கு பதிலாக ஸ்கொயர் ராட்டில் கேட்பாங்க. அதுலேயும் செஞ்சு கொடுக்குறோம்.
இந்த சைட்டில் கிளைண்ட் என்ன மாதிரி எதிர்பார்த்தாங்களோ அதை நம்ம பூர்த்தி பண்ணி கொடுத்துருக்கோம். கிளைண்ட் அட்வான்ஸாக பே பண்ணும்போதே மெட்டீரியல் லிஸ்ட்டு ட்ராயிங்லாம் ரெடி பண்ணி கொடுத்துருவோம். என்ன சைஸோ அதுக்கு மட்டும்தான் நம்ம பில்லு வரும். வெளியே சீட்டு இழுத்ததுக்கு ஃப்ரண்டில் பேக்கில் க்ளோஸ் பண்ணதுக்கெலாம் தனியாக சார்ஜ் வராதுங்க. அதுபோல் ஸ்டார்டர் பிளாஸ்டிக்கில் ஒரு 6 வகையான குவாலிட்டி நம்ம கம்பெனியில் இருக்குது. அதை நேராக வந்து பார்த்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு பிளாஸ்டிக்கும் தனித்தனி வாரண்டியோடு வரும். மிக்க மகிழ்ச்சி. உங்களுக்கு பிடித்திருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் தகவலுக்கு KPN Roofing Set 9788770786